எனக்கு பெரிய ப்ராப்ளம் போயிட்டு சின்ன ப்ராப்ளம் வருது. சித்தப்பா என்ன பண்றீங்க? நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேம்மா. ஆமாம், நீ ஸ்கூல் வேணாம் விட்டு. சரி சித்தப்பா, உங்களுக்கு என்ன சித்தப்பா பிடிக்கும்? எனக்கு உங்கள் சித்தியை தவிர எல்லாமே பிடிக்குமா. சித்தப்பா ஃபுட்டில் என்ன பிடிக்கும்னு கேட்டேன். ஃபுட்டில் புதினா சிக்கன். அதுதாம்மா. அது நான் மைண்ட் வாய்ஸ்ல பேசினா எனக்கு எப்படி கேட்கும்? என்கிட்ட சொல்லுங்க. அதுதாம்மா புதினா சிக்கன். ஓ, புதினா சிக்கனா? சரி சரி சித்தப்பா. சரி, நீங்க வேலையை பாருங்க. அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டு வேலையை பாருங்க. சித்தி ஆழியா, ஸ்வீட் சாப்பிடுறியா? இந்தா. சரி, உனக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேட்டேன்ல, என்ன உனக்கு பிடிக்கும் ரொம்ப? எனக்கு புதினா சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சித்தி. புதினா சிக்கனா? ஆமா சித்தி, எனக்கு தான் அது ரொம்ப பிடிக்குமே. எனக்காக செஞ்சு தரீங்களா ப்ளீஸ்? சரி, ஓகே, உனக்காக செஞ்சிடலாம். சித்தி, அப்படியே இன்னும் ஸ்வீட் கிடைக்குமா? கொஞ்சம் கொஞ்சனா போதுமே. சித்தப்பா, உங்களுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படியா? இந்தாங்க. ஹை. ஹே, புதினா சிக்கன் என்ன அதிசயமா இருக்கே. சித்தப்பா, உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க, அதுவும் ஸ்பெஷலா. அப்படியா? எனக்காக பண்ண? உனக்காகலாம் ஒன்றும் பண்ணல, ஆழியாக்கு பிடிக்கும்னு சொன்னா அதனால தான் பண்ணேன். இந்த ஃபுட்டுனா என்னன்னே தெரியாதே, டிஃபரெண்டான ஃபுட்டுன்னு தான் நினைச்சேன். சித்தப்பா, உங்களுக்காக தான் பண்ணிருக்காங்க, சும்மா சொல்றாங்க, நம்பாதீங்க. ஆழியா, உனக்கு பிடிக்கும் தான் பண்ணேன். இது வேற யாருக்காவது பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா பண்ணியே இருந்திருக்க மாட்டேன். அப்படி ஒன்று எனக்கு இந்த சிக்கனை சாப்பிடணும் அவசியம் இல்லை, நான் போகிறேன். சரி, நம்ம சாப்பிடுவோம். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே வைக்க முடியாது. நம்ம குடும்பத்துல யாருக்குமே சமைக்க தெரியாது போலயே. சரி, ஈவினிங் அகில் வருவான், அவனுக்கு இதை கொடுத்துருவோம். ஏ ஆழியா, இங்க வா. என்ன சித்தி? நீ தானே உனக்கு புதினா சிக்கன் பிடிக்கும்னு சொன்ன, அப்புறம் ஏன் கீழே மாத்தி சொன்ன? அது சும்மா சொன்ன சித்தி. சும்மா சொன்னியா? நீ புதினா சிக்கன்னு கேட்கும் போதே எனக்கு ஒரு டவுட், நீ ஏதோ பிளான் பண்றேன்னு. அதெல்லாம் விடுங்க சித்தி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஏன் அதை உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்றியா? இப்ப எங்க அம்மாவுக்கு தங்கச்சியா பிறந்து உங்களுக்கு எப்படி சித்தி இவ்ளோ அறிவு வந்துச்சு? உத வாங்க போற நீ. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? என்ன சித்தப்பா, இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? கீழே தொல்லத்தாங்கள, நீங்க வந்தா இங்கேயே வந்துச்சா? சித்தப்பா, சித்தி செஞ்ச புதினா சிக்கன் சூப்பரா இருந்துச்சு, நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. பாவம், சித்தி உங்களுக்காக தான் செஞ்சாங்களே. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்கும் சித்தப்பா. என்ன சித்தப்பா, கையில பேட் இருக்கு? ஆமா. என்ன வாட்ச்லாம்? என்ன சித்தப்பா, மண்டைக்கு மேல முடி? எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? நான் தான் சுத்தி வளைச்சு பேசுறேன்னு தெரியுதுல்ல, அப்ப என்ன வேணும்னு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கலாம்ல. என்ன வேணும்? எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். என்ன ஐஸ்கிரீம்? பட்டர் ஸ்காட்ச். என்ன பட்டர்? பன் பட்டர். என்ன விட மோசமா இருக்கீங்க, வந்து வாங்கி தாங்க. சித்தி, உங்களுக்கு பிடிச்ச பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். நான் செஞ்ச புதினா சிக்கன் மட்டும் சாப்பிடல, இப்போ அவர் வாங்கிட்டு வந்த பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் மட்டும் நான் சாப்பிடணுமா? கூல் கூல் சித்தி. நாங்க சாப்பிடுங்க. இவ சாப்பிடுவான்னு தெரிஞ்சிருந்தா ஆலியாக்கு அங்கேயே வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்பேன். ஏன் போயிட்டா? நீங்க மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசிட்டீங்க. சரி, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, போங்க. சித்தியே போயிட்டாங்க, நானே சாப்பிட்றேன். என்ன பண்ணலாம், என்ன பண்ணா இவங்க சேருவாங்க? என்ன பண்ணாலும் சேரவே மாட்டேங்கிறாங்களே. இந்த டாஸ்க்ல நம்ம தோக்கவே கூடாது, எப்படியாவது இவங்களை சேர்க்கணும். ஒரு சண்டையை முடிக்கணும்னா இன்னொரு சண்டை ஆரம்பிச்சாதான் அது முடியும். அதுக்கு ஏத்த ஒரே ஆள்
அகில் தான். அவன் ஸ்கூல்ல இருந்து வரும்போதே நம்ம அவனை ரெடியாக்க வேண்டியது தான்.